காலையிலே இன்னைக்கு ஏதோ முருகன் கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. எந்த கோயில் போகலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பூர் முருகன் கோயில் ஞாபகம் வந்துச்சு. முருகன் கோயில் போகிற பாதையில் நிற்கிறோம். சரி, திருப்பூர் முருகன் கோயில் பார்க்கணும் ஆசை. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு அந்த கோயில். எவ்வளோ கிலோமீட்டர் நெருங்கியாச்சு. செம்ம ஜில்லு 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 வருது காற்று. மரங்களுக்குனால காற்று ஒரு முருகனை தரிசிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கொஞ்சம் சுத்த விட்டு தான் நம்ம தலைவர் போட்டுருவோம். ஆனால் பாதுகாப்பாக சேஃப்டியாக விடணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியா வந்தாச்சு. கோபுர தரிசனம் முடிச்சிட்டேன். நாளைக்கு பிறகு கோபுரத்தை பார்த்தோடனே ஒரு உற்சாகம் பிறந்தது. அதுவும் கோபுரத்தில் வெயிலை பார்த்தோடனே சொல்லவா வேணும். அவ்வளோ சூப்பராக மனசுக்கு இதமாக கோயிலை நோக்கி நடைய போட்டாச்சு. கோபுரத்தையும் பாய்ச்சாத்து நடையும் போட்டாச்சு. கோயிலுக்குள்ளே இறைவனை தரிசிப்பதற்கு காண்பதற்கும் ரெடி ஆயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை மட்டும் கோயிலில் கொஞ்சம் கூட்டம் இருக்குது. மற்ற நாளில் கூட்டம் கம்மி தான் சொன்னாங்க. 100 ரூபா தரிசனம் 20 ரூபா தரிசனம் போட்டிருக்காங்க. நம்ம 100 ரூபா காலியாக தான் இருக்குது. 100 ரூபாவில் சரி போய் பார்த்துக்குவோம் சொல்லி உள்ள போயாச்சு. இது வந்து ரிசிப்ட் கொடுத்தா கொடுக்குறாங்க. அதனால் கோயில் கணக்கில் போயிடும். அதனால் கொடுத்துவாங்க, தப்பே கிடையாது. உள்ளே போன பிறகு பார்த்திங்கன்னா சுற்றி விட்டுக்கனால கொஞ்சம் தூரம் போனோடனே கூட்டம் அதிகமாக தெரியுது. கூட்ட நெரிசல் உள்ள காலகட்டத்தில் குழந்தைகளோட போகிறவங்க தவிர்த்துருங்க. ஏன்னா வந்து நீங்கள் கோயில் கருவறை கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். காற்று போகிறதுக்கு இடமில்லாத ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கும். அதனால் குழந்தைகளை கூட்டும்போது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து எல்லோரும் போயிட்டு வாங்க. ஒரு முருகன் கோயிலை பார்த்த கையோடு பக்கத்தில் கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்குது. அருமையான ஒரு மலை கோயில். வெயில் எல்லா பக்கம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ நிழல் கொடுத்த ஒரே இடம் கைலாசநாதர் தான் சொல்லுவேன். முருகன் கோயிலில் முருகனை தரிசித்து ஒரு வழியில் தலைவரை பார்க்க முடிஞ்சது. எங்கே போனாலும் தலைவர் இல்லாத இடத்த பார்க்க முடியுமா? அதனால் தலைவர் பார்க்கறதுக்காக வந்தாச்சு. படியை பார்க்க அழகாக இருக்குது. இன்னும் தெரிஞ்சு முருகன் கோயிலோட அவர் தந்தை சிவன் கோயில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இயற்கை சூழ்நிலை மரங்கள் இருக்குது, நடக்கிற அளவுக்கு படிகள் இருக்குது. வயசானவங்க அந்த படி நடக்க முடியும். ஏன்னா பாருங்கள், சமதள படி தான், அதெல்லாம் ஒரு நடந்துடுவாங்க. மரங்கள் இருக்கனால அங்கே உட்காந்துக்கலாம். ஒரு குளிர்ந்த தென்றல் காற்றும் நம்ம மேலே படுறதுனால சிவர்களோடு அந்த காற்று நம்மை வந்து சாந்தப்படுத்துதுன்னே சொல்லுவேன். நல்லா இருக்குல்ல கோயில்? சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்காத கோயில் தான் நினைக்கிறேன். நான் திருப்பூர் முருகன் கோயில் பார்க்குறேன், ஆனால் இது எதிர்பார்க்கல. சின்ன படி தான் நான் மூச்சு வாங்குதில்ல. விநாயகா என்ன பெரிய மூச்சு கொடுத்ததே அவன் தானே. அவனை தேடி போகும்போது அவனுக்காக மூச்சு கொஞ்சம் இழுத்து பேச விடாதா சொல்லுங்கள். கால் நட போடட்டுமே அவனை நோக்கி. நம்ம வந்தாலே 2 அடி தூரம் அவன் நடந்து வந்து கையை கொடுத்துருவான் இல்லையா. இந்த கோயில்கிட்ட வந்தாச்சு. மரங்கள்லாம் பெருசாக இருக்குது. 110 படி தான், கிட்டத்தட்ட தெரிஞ்ச ஒரு 300 படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோயில் மேலேயும் ஏறியாச்சு. நான் வந்து நேரம் நட திறக்கலை. அது ஏன்னா 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் ஆனால் இங்கேருந்து கேட்டால் ஈவினிங் தான் திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. கொஞ்சம் பேர் தான் கோயிலில் இருந்தாங்க, பார்க்க முடிஞ்சது. கோயில் நல்ல பழைய காலத்து கல்வெட்டு, பல்லவர் காலத்துக்கு கல்வெட்டு கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கல் சிற்பத்தை பார்க்கும்போது நம்மளால் வந்து உணர முடியுது.
அதனால் கோயில் பிரகாரத்தை ஒரு சுற்றிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நிழலில் அமர்ந்துட்டு போகலான்னு ஒரு முடிவு. சிவனை பார்த்து திருப்தி, முருகனை பார்க்க வந்தோம், பக்கத்தில் கைலாசநாதரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சும்மா சொல்லக்கூடாது, அருமையான மலை, ஏற வைத்து நமக்கு அருள் பாலித்தார்னு சொல்லலாம். பிரகாரத்தை சுற்றி வந்து அவர் வணங்கணும். செங்கல் கல் வச்சு அறிக்கை கற்றுக்க பார்த்தா நிறைய பேர் வேண்டுதலும் வந்துருப்பாங்க போல இருக்குது. நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா உச்சி டைம், அதனால் கூட்டத்தில் நினைக்கிறேன். கொஞ்சம் மாணவிகளும் சில ஜோடிகளும் வந்துருக்கு. பைக்லாம் நைட்டாக வரும் உங்களுக்கு சாயங்காலம். செருப்பு உள்ள பாருங்கள், காலெலாம் சுற்றுது. சரி, சிவனை தேடி வந்தாச்சு, சுட்டா என்ன, சிவனுக்காண்டி அர்ப்பணிப்போம். இதுதான் கொடிமரம். அது இடத்துல இது இந்த சிவன் கோயில் படியில் உட்காந்துருக்கேன். பாருங்களேன், ரொம்ப அமைதியான ஏரியா. அந்த ஏரியா சுற்றி ஆளே இல்லை, ஒரு அற்புதமான ஏரியா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் இந்த கோயில் வந்து எனக்கு. எதிர்பார்க்காத ஒரு தரிசனம் இந்த கோயிலை பார்க்க முடியாது. கூட்டத்தில் இயற்கை சூழல சொந்த படிகளுக்கும் கூடிய ஒரு அற்புதமான சிவன்மலை. என்ன சொன்னால இது பிரணவமலையாம். பிரணவமலைனா, பிரணவம்னா என்னது, ஆக்சிஜன் சுவாசிக்கக்கூடிய இடம், இறைவன் சுவாசிக்க இடம் இந்த மலையில். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இறைவன். இப்போ மகிழ்ச்சி. இயற்கையில் கொஞ்சம் ஒரு அற்புதமான இடத்துல சிவ தரிசனத்தோடு செடிகள் கொடிகளையும் ரசித்து விட்டு அந்த படிகளில் கொஞ்சம் நேரம் அமர்ந்து விட்டு கிளம்பலான்னு யோசித்தேன். ஏன்னா நான் போன டைம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயில் டைம், அந்த வெயில் டயத்துலேயும் நிழல் கொடுத்த சிவனுக்கு நன்றி. ஏன்னா கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுப்பதற்கு சிவன் ஓய்வு கொடுத்தார் இல்லையா. ஒரு அற்புதமான சிவ தரிசன நிகழ்வோடு நாம் ஒரு பயணத்தை நிறைவு செய்து புறப்பட்டோம். ஒரு முறை சென்று போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, மற்றொரு ஆன்மீக பதிவில் நம்ம சந்திக்கலாம். அடுத்த கோயில் எதுவாக இருக்கும் ஒரு கெஸ் பண்ணி வைங்களேன், அடுத்த வாரம் சொல்கிறேன்.